பேதுரு அப்போஸ்தலரோட வாழ்க்கை உங்க எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது என்ன சொன்னார்? நான் மரிக்கவும் தயாராக இருக்கிற உமக்காக சொன்னார். ஆனா என்ன ஆனது? சாத்தான் மெதுவாக அந்த இருதயத்தை என்ன போட்டான்? சுயநலத்தை போட்டான். அந்த இருதயத்தில் மெதுவாக பயத்தை விதைச்சான். என்ன பண்ணிட்டாரு? ஒருக்கா மட்டும் இல்லை, 3 நேரம் மறுதளிச்சிட்டார். இவர் எனக்கு தெரியவே தெரியாது. இருதயத்தில் கை வச்சான். ஏற்கனவே சொன்னார், அவன் ஒன்னிய புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டிருந்தான். யூதாசை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். தேவனோடு கூட இருந்த மனுஷன், கூட இருந்து குழிவிட்டத்தக்கவார், நம்பிக்கை துரோகம் பண்ணத்தக்கவார் உள்ள காரியம் எதனால் நடந்துச்சு? சாத்தான் அவனுடைய இருதயத்திற்குள் புகுந்தான் என்று இருக்கு. அந்த இருதயத்தில் அவன் என்ன செய்தான்? கொஞ்சம் போல பண ஆசையை விதைச்சிட்டான். அவருக்குள்ள அவரோடு இணைந்து வாழக்கூடிய எந்த ஒரு சீஷனானாலும் தன்னைத்தான் வெறுத்தென்று இருக்கு. அதான் சொன்னார், ரபிகளை பின்பற்ற விரும்புகிறேன்னு சொல்லும்போது, நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சேர்க்க இடம் இல்லை. இது எல்லாம் அறிஞ்ச மனுஷன் தான் யாரு? யூதாஸ். சரி, நீர் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி பின்தொடர்ந்த மனுஷன் தான் யூதாஸ். பிறகு என்ன? எல்லா காவலோடும் அந்த இதயத்தை காத்துக்கொள்ள மனுஷன் மறந்துட்டான், விட்டுட்டான். சாத்தான் கரெக்டான டைமை பார்த்து உள்ள போயிட்டான். பண ஆசை விதைச்சிட்டான். பண ஆசை விதைச்சவன் அதோட நிறுத்தலை. அதுக்கப்புறம் என்னானது? இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தொடர்புல இருந்து அப்படியே மாத்திட்டான். கடைசி எதில் கொண்டு போய் விட்டான்? நீ இருந்து புண்ணியம் இல்லை, நீ சாவுன்னு சொல்லி தற்கொலைக்குரிய எண்ணத்தை தூண்டி தற்கொலை பண்ண வச்சான். இதுதான் சாத்தானுடைய வேலை. எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுன்னு சொல்ல காரணம் என்ன? சரி, பண ஆசை தானே விதைச்சா நீங்க நினைப்பீங்க. அந்த பண ஆசை அதுல நிக்கலையே. அது அடுத்த கட்ட போய் எங்க போய் நிக்குது? குற்ற உணர்வுக்குள்ள போய் நின்று அடுத்த கட்டம் எங்க போய் நிக்குது? தூக்கு போட்டு சாவடி நிலைமைக்கு வரைக்கும் அவனை தள்ளிட்டான். இதயத்தை காத்துக்கொள்ளும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அடிப்பட்டதான ஒரு காரியம் உண்டு. தாவீது ராஜாவை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அநேக மனைவிகள் உண்டு. அந்த காலத்தில் அது உள்ள காரியம், இதுல தப்பான காரியம் கிடையாது. அநேக மனைவிகள் இருந்தும் மேல அந்த மனுஷன் தன்னுடைய உப்பரிகளை நடந்து போகும்போது ஒரு மனுஷன் பார்த்த உடனே சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அந்த இருதயத்துல அவருடைய அழகை இச்சிக்கத்தக்கதான எண்ணத்தை போட்டுட்டான். அதோட நின்றுதான் இல்லை, அடுத்த சங்கடமான காரியம். அதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ. நீங்கள் நினைக்கலாம், கொஞ்சம் குடிச்சா என்ன, கொஞ்சம் யூடியூப்ல அதை பார்த்தா என்ன, கொஞ்சம் செல்ஃபோனை பார்த்தா என்ன, கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு பெரிய காரியத்தை பண்ணா என்ன, இதெல்லாம் சரிதான். அடுத்த கட்டம் எங்க, அடுத்த கட்டம் எங்க, அதான் முக்கியம். இங்க புரிஞ்சுடுங்க, சவுல் தன்னை இடைவிடாமல் கொல்ல தேடிக்கொண்டே இருந்த சவுல் ராஜா தனக்கு முன்னாடி இருக்கும் போதும் நான் கொல்ல மாட்டேன் என்று சொன்ன மனுஷன் தாவீது ராஜா. ஆனா ஒரு பெண்ணுக்காக அந்த பெண்ணுடைய புருஷனை கொலை செய்ய சொன்ன மனுஷன் தாவீது ராஜா. எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள், இதான் முடிவு. இச்சைக்குரிய ஒரு எண்ணத்தை போட்டுருவான். அடுத்த கட்டம் அங்க நிக்க போறது கிடையாது. அது ஒருபடி வளர்ந்து அது ஒண்ணு தன்னை கொல்லும், இல்ல அடுத்தனை கொல்ல வைக்கும். அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிடும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மனுஷனை உருவாக்குன தேவனுக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு. எல்லாவற்றை பார்க்க இருதயமே திருக்குள்ளது. அது எப்படி இருக்கான்? மகா கேடுள்ளதா இருக்கும், எளிதில் மாசுபடக்கூடியது. அது ரொம்ப திருக்குள்ளதா இருக்கிறதுனால பாவ காரியங்கள்ல ஈஸியா உள்ள போயிடும். அதெல்லாம் விரும்பும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? மிகவும் ஜாக்கிரதையா எல்லா காரியத்திலும் இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார்.